மனம் மாறுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனம் மாறுங்கள் அல்லது மனம் திரும்புங்கள். ஏசப்பா வந்தோடனே அதானே சொன்னார். மார்க்கு நற்செய்தி 1:15 மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது. மனம் திரும்ப வேண்டும். எவ்வளோ காரியங்களை கடவுள் போதித்தாலும் அவருடைய ஒரே ஒரு ஃபோக்கஸ், பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி நற்செய்தியை நம்ப வேண்டும், நற்செய்தியை நம்பி நெருங்கி வருகிற விண்ணரசை இறையாட்சியை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே நாம் மனம் திரும்பும்படியாக நீதிமொழி 28:13 வாசிப்பது போல, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான், தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவனோ வாழ்வு பெற மாட்டான். பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம், வாழ்வை பெற்றுக்கொள்வோம், மனம் திரும்புவோம், மனம் மாறுவோம். சீராக் 21:1 வாசிக்கிறோம், மகனே மகளே நீ பாவம் செய்தாயோ, நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டவராகிய கடவுளை நோக்கி மன்றாடு, அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாம்பை விட்டு விலகுவது போல பாவத்தை விட்டு விலகு. மனம் மாற வேண்டும். இப்படி மனம் மாறுகின்ற பொழுது பிரியமானவர்களே, விண்ணரசு நம்மை நெருங்கி வருகிறது என்பதன் அடையாளமாக ஏசாயா 66:2 வாசிப்பது போல, எளியவரையும் மனம் உடைந்தவரையும் அவர் சொல்லுக்கு அஞ்சுவரையும் கடவுள் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த கண்ணுக்குதல் விண்ணரசு அவரை நெருங்கி வருகிறது, விண்ணருக்கு சொந்தக்காரராக மாறுகிறார் என்பது அர்த்தம். இதை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.